திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவரிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி இனம் கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள், பல்வேறு சதி திட்டங்களை தீட்டினாலும் அதிகார பலம், ஆட்சி பலம், பணபலம் இத்தனையும் மீறி இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சியை, இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இதே நிலைமை, இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்றத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால், அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன? ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் கணிப்பு என்ற பெயரிலே, கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 100 நாள் இருக்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 100 நாள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பத்திரிகையின் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை குலைப்பதற்கு, அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது, செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் பார்க்கிறோம். இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலிலே தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம். எந்த தேர்தல் கணிப்பாவது 1-2 தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா? எண்ணிக்கையாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தலில் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா? 2011 இல்ல, 2011 ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. 2021 அண்ணா திமுக காணாமல் போயிடும். ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம்? வெறும் 3 லட்சம் வாக்குகள். அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு, நாம் செய்த சில தவறுகளால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை. நம்முடைய தவறுகள், சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றோம். நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். ஆகவே தயவு செய்து இந்த ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரிலே தினந்தோறும் மாலையானால் 4 பேர்